ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிஷா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மட்டன் கீமா குழம்பு. ரொம்ப சுலபமான முறையில் இந்த மட்டன் கீமா குழம்பை செய்ய போகிறேங்க. இதுக்கு நான் 500 கிராம் மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. போன்லெஸ்ஸாக வாங்கி வச்சுருக்கேங்க. இப்போது இந்த மட்டனை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி கூட எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ஆட்டுக்கறியில் வைட்டமின் B12, நியாசின், இரும்பு, செலீனியம் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குங்க. முக்கியமாக வைட்டமின் B12 சத்துக்கள் நியூரான்கள் மற்றும் இரத்த அணுக்களை ஆரோக்கியமாக வச்சுக்க நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த ஆட்டுக்கறியில் இருக்கிற செலீனியம் நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தியாக்குதுங்க. தைராய்டு கிளாண்டோட செயல்பாட்டை தூண்டுதுங்க. ஸோ இது ரொம்ப நல்லது. இப்போது குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. அதில் சின்னதாக கட் பண்ண மட்டன் பீசஸை சேர்த்துக்கிறேங்க. நல்லா கழுவி தாங்க கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் கழுவக்கூடாது. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் போல் இது ஊறட்டுங்க. மசாலா நல்லா ஊறிடும். மட்டன் ஊறுற சமயத்தில் நான் 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்த்து மட்டன் ஊறும்போது குக் பண்ணுறப்ப உப்பெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்குங்க. இப்போது போன வீடியோவுக்கான குட்டி தகவலுக்கான கேள்வி பதிலை பார்ப்போங்க. இயற்கை நீரோட தூய்மையான ஆதாரம் எதுன்னு கேட்டிருந்தேங்க. பியூரஸ்ட் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் வாட்டர் எதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான விடை மழை தண்ணி தாங்க. மழை வந்துச்சுன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தாங்க. மழைனா பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. மழை வந்துச்சுன்னா நனைய கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதே போல் இந்த ரெசிபியை பார்த்துட்டு மழை வர்றப்ப செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இப்போது வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் தாங்க இந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம். ரொம்ப அதிகமாக மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்க போதுங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிறேங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெயில் தாங்க டேஸ்ட் ஜாஸ்தி இந்த டிஷ்ஷுக்கு. இப்போது தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போது 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேங்க. என்னோடய பச்சை மிளகாய் ரெட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதை மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மல்லித்தலையை சேர்த்துக்கிறேங்க. புதினா இலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ஃப்ரை பண்ணுறப்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னுலாம் அவசியம் கிடையாதுங்க. 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணால் போதுங்க. இப்போது 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. காரம் ஜாஸ்தி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தாங்க சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இப்போது இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேங்க. சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கனால ரொம்ப ஈஸியாக குக் ஆயிருங்க. இப்போது எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க.
கலக்கி விட்டதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மட்டன்லேருந்து தண்ணி ஊறி வருங்க, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இன்னொரு 1/2 லெமன் ஜூஸை சேர்த்துக்கிறேங்க. காரத்தோட புளிப்பும் சேர்க்கும்போது சும்மா டக்கராக இருக்குங்க. இப்போது நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. கலக்கி விட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. க்ளோஸ் பண்ணி வச்சா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும், ப்ளஸ் அதுலேருந்து தண்ணி ஊறி வருங்க, அதனால் நல்லாயிருக்கும். மூடி வச்சதுக்கப்புறம் 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆனதுக்கப்புறம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. இப்போது 2 தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது மூடி வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்க போகிறேங்க. இப்போது சூப்பராக குக் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்த்தா சும்மா கமன்னு வாசனை வருதுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ். இப்போது இந்த வீடியோவுக்கான குட்டி தகவலுக்கான கேள்வி பதிலை பார்ப்போங்க. போன வீடியோவில் சுத்தமான நீர் ஆதாரம் எதுன்னு கேட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தாங்க. எதுக்கு ரெயின் வாட்டர் சுத்தமான நீரோட ஆதாரம், எதுக்கு மழை தண்ணியை சுத்தமான நீரோட ஆதாரம்னு சொல்கிறாங்க? அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லலாங்க. இப்போது சூப்பரான மட்டன் கீமா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லித்தலையை சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா சும்மா டக்கராக இருக்குங்க. சப்பாத்தியோட, இட்லியோட, ரைஸோட, தோசையோட எது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் இதே மசாலாவில் சேர்த்து சிக்கன் கீமா கிரேவி கூட பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும். இப்போது நான் சுட ரைஸோட சாப்பிட்டு பார்த்தேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. மட்டன் கூட சும்மா சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி இறங்கிச்சுங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.